வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சுதானா நகரில் ரூபாய் 35.36 கோடி மதிப்பீட்டில் 20 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, 10 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு நீர் உந்து குழாய்கள், நீர் பங்கீட்டு குழாய்கள், மோட்டார் பம்ப் செட்டுகள், 7182 புதிய குடிநீர் இணைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நீர்த்தேக்க தொட்டிகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். உடன் சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், அரியங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, பொதுப்பணித்துறை செயலாளர் ஜெயந்த்குமார், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் சுந்தரி, இளநிலை பொறியாளர் தணிகைவேல் மற்றும் முதலியார்பேட்டை, அரியங்குப்பம் தொகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் மக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி லாஸ்பேட்டை காவல் நிலையத்திற்குட்பட்ட நெசவாளர் வீதியைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் தனக்கு சொந்தமான இருசக்கர வாகனத்தை தனது வீட்டின் முன்பு நிறுத்தி வைத்திருந்த வாகனத்தை காணவில்லை என்று கொடுத்த புகார் மீது வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வீரவல்லவன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் இணையன் தலைமையில் உதவி ஆய்வாளர் பாஷா முன்னிலையில் குற்றப்பிரிவு துணை உதவி ஆய்வாளர் சத்தியமூர்த்தி, தலைமை காவலர்கள் சுந்தரராமன், ஜெயபிரகாஷ், ராஜ்மோகன் உட்பட காவலர்கள் தீவிர விசாரணை செய்து அப்பகுதியில் பதிவாகியிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை வைத்து வாகனம் திருடி சென்ற குற்றவாளிகளை அடையாளம் கண்டு புகார் கொடுத்து 48 மணி நேரத்தில் கைது செய்து விசாரித்ததில் வண்ணாரப்பேட்டை அலேன் வீதியைச் சேர்ந்த குமாரி மகன் சொம்பு என்கிற சஞ்சய், திருவோணைப்பாளையத்தை சேர்ந்த முஜிபா ரகுமானின் மகன் ரியாஸ் அகமது மற்றும் முதலியார்பேட்டை அனிதா நகரை சேர்ந்த அருண்குமாரின் மகன் சிவகுமார் என்பது தெரியவந்ததை தொடர்ந்து அவர்களிடத்திலிருந்து 3 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தது லாஸ்பேட்டை போலீஸ். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட இந்திரா காந்தி உள் விளையாட்டரங்கில் மாநில அளவிலான உடற்கட்டமைப்பு போட்டி மிஸ்டர் பாண்டிச்சேரி 2024 என்ற பெயரில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பங்கு கொண்டு வெற்றி பெற்ற அழகனுக்கு பரிசுகளை வழங்கினர். பின்னர் நிகழ்ச்சியில் வாழ்த்துறை வழங்கும் பொழுது இளைஞர்கள் தீய பழக்கங்களில் ஈடுபடாமல் உடற்பயிற்சி செய்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வலுவடைய வேண்டும். அரசும் தொகுதி வாரியாக அதிகமாக இலவச உடற்பயிற்சி மையங்கள் வைத்து இளைஞர்களுக்கு ஆரோக்கியமான பயிற்சியில் ஈடுபட வழிகாட்ட வேண்டும் என்று கூறி அனைத்து போட்டியாளர்களையும் வாழ்த்தினர். உடன் இருதயராஜ், ரகுமான், மரி ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட சின்ன கடை சின்ன மணிகுண்டிலிருந்து புனித இருதய ஆண்டவர் தேவாலயம் வரையிலான மகாத்மா காந்தி சாலைகளில் இருபுறமும் பாவடிவ வாய்க்கால் உள்ளது. இச்சாலையில் அதிகப்படியான கடைகள் உள்ளன. வாய்க்கால் மேலே சிமெண்ட் ஸ்லாப் போட்டு மூடி இருப்பதால் ஆங்காங்கே அடைப்பு ஏற்பட்டு வருகின்றது. இதனை முழுமையாக தூர்வாரி கொடுக்கும்படி திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பொதுப்பணித்துறை அதிகாரியை கேட்டுக்கொண்டதன் பேரில் வாய்க்கால் தூர்வாரி சுத்தம் செய்தல் பணி நடைபெற்று வருகின்றது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் அருகிலிருந்து ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது எங்கே அடைப்புகள் உள்ளது கண்டுபிடிக்க ஏற்பாடுகள் செய்தால் வாய்க்கால் போல் உள்ள சிமெண்ட் மூடிகளை அகற்றும் பொழுது பெரிய கல் ஒன்று அடைத்து கொண்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவருடன் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பார்த்தசாரதி மற்றும் இளநிலை பொறியாளர் சிவபிரகாசமுடன் இருந்து பணிகளை ஆய்வு மேற்கொண்டார்கள். முழுமையாக தூர்வாரி கொடுக்கும்படி சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகளிடம் வலியுறுத்தினர். மேலும் வாய்க்கால் மேலே சிமெண்ட் ஸ்லாப் அமைத்தால் முழுமையாக அடைக்கப்பட்டும் சிமெண்ட் போட்டு பூசி விடுவதால் தூய்மைப்படுத்தும் பணிகள் நடைபெறுவதில் சிக்கல் ஏற்படுகின்றது.
மேலும் வியாபாரிகள் ஆக்கிரமிப்பு செய்து விடுவதாலும் பல இடையூறுகள் ஏற்படுகின்றது. வியாபாரிகளுக்கும் சமூக அக்கறையுடன் செயல்பட வேண்டும் என்றும் இவை யாவையும் அதிகாரிகள் கருத்தில் கொண்டு வாய்க்கால் மேல் போடப்படும் ஸ்லாப் மூடிகள் முழுவதும் பூசி மூடிவிடாமல் அடிக்கடி தூய்மை செய்திரும்படி பாதுகாப்பான முறையில் வாய்க்கால் நீர் சீராக இயங்க அதிகாரிகள் கண்காணித்து வர வேண்டும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கரடி அவர்கள் கேட்டுக்கொண்டார். இதை யாராவது மீறினால் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் வலியுறுத்தினார். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் நிசார், கிளை செயலாளர்கள் செல்வம், காலப்பன், ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகமான PRTCயில் கடந்த 14 ஆண்டுகளாக பணிபுரியும் மகளிர் நடத்துனர்களையும் 10 ஆண்டுகளாக பணிபுரியும் ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும், MACB பலன்களை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனால் இதுவரை அரசு இவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை. இந்நிலையில் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகமான PRTCயில் பணிபுரியும் தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகம் பணிமனை முன்பு தொடர் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். அரசு தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் வேலை நிறுத்தம் உள்ளிட்ட தீவிர போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி ஒக்கினோவா கராத்தே சங்கத்தில் கராத்தே பயிலும் புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி மாணவ மாணவிகளுக்கு அவர்களது திறமை வளர்வதற்கேற்ப கலர் பெல்ட் கிரேடிங் தேர்வு முருங்கப்பாக்கம் மதர் தெரசா மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இத்தேர்வில் 45 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி ஒக்கினோவா கராத்தே சங்கத்தின் மாநில பிரதிநிதியும் புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமியின் நிறுவனருமான சென்சை ராஜசேகர் மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு நடத்தி குழந்தைகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கலர் பெல்ட் வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பயிற்சியாளர் சென்சாய் ஜானகிராமன் செய்திருந்தார். மூத்த கருப்பு பட்டை மாணவ மாணவிகள் எஸ்தர், கீர்த்தனா, ஜெயப்பிரியான், விஜய் வர்மா ஆகியோர் உடன் இருந்தனர். Haji. Gu. Two. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட காமராஜர் சாலை ராஜா திரையரங்கம் முதல் உப்பனாறு வாய்க்கால் வரை இதுநாள் வரை பாதாள கழிவுநீர் தொட்டிகள் மற்றும் குழாய்கள் அமைக்கப்படாமல் இருந்தது. காமராஜர் சாலை மேற்கண்ட பகுதியின் திரையரங்குகள், உணவகங்கள் மற்றும் வியாபார நிறுவனங்களின் பாதாள கழிவுநீர் இணைப்புகள் மக்கள் அதிக அளவில் வசிக்கும் பகுதியிலான திருமுடி நகர், பாரதிபுரம் மெயின் ரோட், பகத்சிங் வீதி, கல்வி பங்களா மெயின் ரோட் மற்றும் நேரு நகர் போன்ற வீதிகளின் வழியாக பாதாள கழிவுநீர் இணைப்புகள் கொடுக்கப்பட்டு அதன் மூலம் கழிவுநீர் வெளியேற்றப்பட்டு வந்தது. இதனால் மேற்கண்ட மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் அடிக்கடி பாதாள கழிவுநீர் தொட்டிகளில் அடைப்புகள் ஏற்பட்டு கழிவுநீர் வீதிகளில் வழிந்தோடும் நிலையில் அப்பகுதி மக்கள் மிகவும் அவதிப்பட்டு வந்தனர். இதனை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி அவர்கள் மேற்கண்ட பிரச்சினை பற்றி கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கோரிக்கைகள் வைத்ததன் பெயரில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கழிவுநீர் உட்பட்ட பிரிவின் மூலம் ரூபாய் 25 லட்சம் செலவில் காமராஜர் சாலை ராஜா திரையரங்கம் முதல் உப்பனாறு வாய்க்கால் வரை புதிய பாதாள கழிவுநீர் தொட்டிகள் மற்றும் குழாய்கள் அமைக்கும் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா காமராஜர் சாலை ரமேஷின் ஹோட்டல் அருகில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி அவர்கள் தலைமையில் பூமி பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதிய தொட்டிகள் மற்றும் குழாய்கள் அமைக்கும் பணிகள் முடிவடையும் நிலையில் மேற்கண்ட மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் பிரச்சனைகள் தீர்க்கப்படும். மேலும் விழாவில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு செயற்பொறியாளர்
உமாபதி, கழிவுநீர் உட்கோட்ட பிரிவு உதவி பொறியாளர் வைத்தியநாதன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகளும் பிரமுகர்களும் மகளிர்களும் இளைஞர்களும் அப்பகுதியை சேர்ந்த ஊர் முக்கிய பெரியோர்களும் பலர் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.